வேலுமணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி, பழனிசாமி போடும் புதிய திட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய அதிமுகவுக்கு கொண்டு வர அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி காய் நகர்த்துறதா தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பா அதிமுக வட்டாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பழனிசாமி கிட்ட இருந்து பிரிஞ்சு தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு மறுபடியும் பழனிசாமி கூட வேலுமணி இணைஞ்சிட்டாரு. ஆனாலும் வேலுமணிக்கு டில்லி தொடர்புகள் இருக்கிறதோட கவுண்டர் சமுதாய செல்வாக்கும் இருக்கிறதால தன்னை வீழ்த்திடுவாரு அப்படின்னு பழனிசாமி பயப்படுறாரு. அதனால வேலுமணிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே ஒருத்தரை வலுவா உருவாக்க பழனிசாமி முயற்சி பண்றாரு. ஆனா எல்லா வகையிலயும் வேலுமணியை எதிர்த்து அரசியல் பண்ண பழனிசாமிக்கு சரியான ஆள் கிடைக்கல. செந்தில் பாலாஜி சரியா இருப்பாரு அப்படின்னு பழனிசாமிக்கு நெருக்கமான சில பேர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவு வெளியானப்பவே ஆட்சி அமைக்க தாவேகா தடுமாறின நேரத்துல திமுக அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்க பேச்சு நடந்துச்சு. அப்போ அதுக்கான பணிகளை முன்னின்று கவனிச்சது செந்தில் பாலாஜி தான். அப்போ பல வருஷத்துக்கு பின்னாடி பழனிசாமியும் செந்தில் பாலாஜியும் நேரடியா பேசிக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி அதிமுகவுல இருந்தப்பவே அவரோட திறமை பழனிசாமிக்கு நல்லா தெரியும். போன 2021 தேர்தல்ல கோவையில 10 தொகுதிகள்லயும் வெற்றி பெற்ற அதிமுக இந்த 2026 தேர்தல்ல ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கு. அதோட 7 தொகுதிகள்ல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனா திமுக 2 தொகுதிகள்ல ஜெயிச்சதோட கோவையில பல மடங்கு வளர்ந்துருச்சு. இதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பழனிசாமி நம்புறாரு. வழக்கு விசாரணை அப்படின்னு சிக்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இதுல இருந்து தப்பிக்க டில்லி கிட்ட திரைமறைவுல பேச்சு நடத்துறாரு. இத தனக்கு சாதகமாக்க நினைக்கக்கூடிய பழனிசாமி அவரை அதிமுகவுக்கு இழுக்க முயற்சி பண்றாரு. அதுபடி முன்னாள் நீதிபதி அப்புறம் தொழிலதிபர்கள் வாயிலா பழனிசாமி பேச்சு நடத்தியிருக்காரு. அப்போ கோவை உட்பட கொங்கு மண்டலத்தை மொத்தமா உங்களுக்கு தர பழனிசாமி ரெடியா இருக்காரு. டில்லியில பேசி வழக்குகளை சரி கட்டிடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி கிட்ட பேசப்பட்டிருக்கு. ஆனா வழக்குகள் தான் பிரச்சனை அப்படின்னா பாஜகவிலேயே சேர்ந்துடலாமே அப்படின்னு செந்தில் பாலாஜி யோசிக்கிறாரு. அதிமுகவுல பழனிசாமிக்கு பின்னாடி முக்கிய பொறுப்புக்கு வர வாய்ப்பு இருக்கிறத பத்தியும் யோசிக்கிறாரு. அதனாலதான் பழனிசாமியோட அழைப்புக்கு இன்னும் மறுப்பு தெரிவிக்காம இருக்காரு அப்படின்னு அந்த வட்டாரம் சொல்லுது.